வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி போடணுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இடையில நான் டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட் லைன் ஒரு 3 லைன் நான் ஜரி கொடுத்துருக்கேன். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது டேப்லெட் பீட்லேயே கொஞ்சம் குறைஞ்சது. இது டேப்லெட் பீடு வாங்கினீங்க அப்படின்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதை விட கொஞ்சம் குறைஞ்சது தான் இந்த டேப்லெட் பீடு. இது பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே கொடுத்துட்டு அதுக்கு ஒரு லைன் கியூப் பீடு, அதுக்கப்புறம் அதே மாதிரி டேப்லெட் பீடு நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் நான் இந்த லைன் கொடுத்துருக்கேன். இது இங்கே எப்படி நம்ம 3 லைன் ஜரி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி இந்த 3 லைன் நான் ஜரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு பேட்டர்னில் நம்ம பீடு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ரவுண்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நடுவில் கட் பீடு கொடுத்துருக்கு. அதுக்கு இடையில ஒயிட் கலர் பீடு, நார்மல் பீடு, அதுக்கப்புறம் கிளிப் பீடு, அதுக்கப்புறம் ஆஃப் பீடு சின்ன சின்னதாக கொடுத்துருக்கு. அதுவுமே பாருங்கள், இந்த ஒரு லைன் இந்த நம்ம போட்டிருக்க இந்த சர்க்கிள் ஒரு சர்க்கிள், அப்புறம் ஒயிட் பீடு, சர்க்கிள், ஒயிட் பீடு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள். இங்கே நம்ம கட் பீடு கொடுத்துருக்கு. கட் பீடு கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு இது விட்டு மறுபடியும் ஒயிட் பீடு கொடுத்துருக்கு. ஒயிட் பீடுக்கு நடுவில் நம்ம ஆஃப் பீடு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தான் ஃபுல் பேட்டர்னே வந்திருக்கு. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இடையில இந்த டிசைன்லாம் எப்படி போட்டேன் அப்படின்றத நான் இடையில டீட்டெயிலாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியே காமிச்சிருக்கேன். அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ டீட்டெயிலும் தெரியும். இதில் நான் நெக் மாடல் மட்டும்தான் எப்படி போடுறது என்ன அப்படின்றத சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஸ்லீவ், இதுக்கு போட்டிருக்க ஸ்லீவ் நான் எப்படி போட்டேன்ற டீட்டெயில் வீடியோ நான் இடையில போடுறேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ டீட்டெயில் தெரியும். நீங்கள் டுட்டோரியல் வீடியோ இந்த மாதிரி லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கியூப் பீட் போடுறது, ஜமிக்கி போடுறது, இதெல்லாம் நீங்கள் டுட்டோரியலில் பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலுமே டுட்டோரியல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைன்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டுட்டோரியல் பழகுறப்ப உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில் கிடைக்காது. அது உங்களால் பழக மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி டிசைனர்ஸ் போடுற வீடியோ டிசைன் போடுற வீடியோஸ் நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் அந்த ஸ்டிச்சஸை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் டுட்டோரியல் வீடியோ பாருங்கள். எந்த டுட்டோரியல் வீடியோ பார்க்குறீங்களோ அந்த டுட்டோரியல் வீடியோ பார்த்துட்டு அந்த டுட்டோரியல் வீடியோக்கு ஏற்ற மாதிரியான இந்த மாதிரி ஸ்டிச்சஸோ இல்லை இந்த மாதிரி மாடல் ப்ளவுஸோ பாருங்கள். அப்படி பார்த்து நீங்கள் டுட்டோரியல் வீடியோஸ் பழகுறப்ப உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். அது மாதிரி நிறையா பழகவும் செய்யலாம், கற்றுக்கவும் செய்யலாம். நீங்கள் வெறும் டுட்டோரியல் வீடியோ பார்க்குறப்ப அவ்வளோவா ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்காது. நம்ம பழகுறமே, நம்ம இந்த ஸ்டிச்சஸ் போடுறோமே, இந்த ஸ்டிச்சஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அந்த மாதிரி மைண்டில் ஓடும். நீங்கள் இந்த டுட்டோரியல் வீடியோ பழகிட்டு இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸில் போடுறது வைக்கிறது பார்க்குறப்ப உங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் வீடியோ அந்த மாதிரி டுட்டோரியல் நீங்கள் இப்போ தான் ஆரி பழகுறீங்க அப்படின்னா டுட்டோரியல் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி டிசைனர்ஸ் வீடியோவும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் குழம்ப வேண்டாம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறப்ப உங்களை நீங்கள் எந்த ஸ்டிச்சஸை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தெளிவான முடிவும் எடுக்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த டிசைன்ஸ் நான் எப்படி போட்டேன் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இப்போ ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன். உங்களுக்கு ஒரு இது போட்டு காமிக்கிறதுக்காக ஒரே ஒரு இது மட்டும் நான் வச்சுருக்கேன். இந்த ரவுண்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு சர்க்கிள் ரவுண்டு சரியாக வராது. நான் இந்த மாதிரி ஒரு இதை தான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டு நான் போட்டிருந்தேன். போட்டுட்டு அதோட சென்டர் பாயிண்ட் ஏதோ அந்த மாதிரி டாட் வச்சு எடுத்துக்கிட்டேன். இதையுமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஸ்பேசஸ் வர்றதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு இந்த ஆப்போசிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிச்சம் இருக்க கேப்பையும் நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஃபுல்லாக போட்டுட்டு இந்த இடையில பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி த்ரெட்டை வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான் நான் போட போகிறேன்.
அது எப்படி போடுறது அப்படின்றத நான் இதை ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வாங்க இதை எப்படி போடலாம் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் வந்து இந்த ஒயிட் கலர் வந்து நார்மல் ஒயிட் கலர் பீடு தான் வந்து நான் வச்சுருக்கேன். இதில் இது வந்து எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதை நாட் போட்டும் போடலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது. நான் வந்து அந்த மெத்தட் தான் போட போகிறேன். நாட் போட்டு போட போகிறதில்ல. அது எப்படி போடுறது அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த இதை வந்து இந்த பீடுக்குள்ளே வந்து விட்டுறணும். ஜரியை விட்டுட்டு கீழே இருக்க ஜரியை இழுத்தீங்க அப்படின்னா அது போய் லாக் ஆயிரும். லாக் ஆயிடுச்சுன்னா அந்த பீடு வந்து வராது. இதுவுமே பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பண்ணுறதை விட இந்த மாதிரி போடுறது வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து ஒயிட் பீடை சுற்றி வந்து சுகர் பீடு வந்து கொடுத்துக்கிறோம். சுகர் பீடுமே வந்து 2 கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒயிட் கலர் பீடை சுற்றி இந்த மாதிரி சுகர் பீடு வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ரவுண்ட் பீடு ஒயிட் கலர் பீடை சுற்றி சுகர் பீடு வந்து கொடுத்துட்டு எங்களுக்குள்ளே வந்து வந்து எண்ணாட் போட்டுக்கோங்க. எண்ணாட் போடலாம். அப்படியே கண்டினியூ பண்ணுறதா இருந்தாலும் நாங்கள் கண்டினியூ பண்ணலாம். நான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த இடத்துல வந்து எண்ணாட் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து க்யூப் பீடு, அதாவது ஜம்கி, க்யூப் பீடு, ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் க்யூப் பீடு அந்த மாதிரி வைக்கணும். அது எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சைட்லேருந்து எடுத்தால் தான் ஜம்கியை வந்து அதை வந்து ஃபில் பண்ண முடியும். ஜம்கி வச்சு தைக்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சு இது பண்ணிங்கன்னா தான் அதை வந்து எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், வந்து ஒரு ஜம்கி, அதுக்கப்புறம் வந்து ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் அந்த ஸ்பேசஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து க்யூப் பீடு வந்து கொடுத்துக்கலாம். கலர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ நான் வந்து ஃபுல்லாக கோல்டு ஒயிட்டில் வந்து போட்டிருக்கேன். இதே இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து அதாவது வேறு கலர் கூட சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். க்யூப் பீடில் நிறைய கலர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கலர்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா கூட அந்த மாதிரி கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி சாரீ என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி கோல்டு கலரில் போடுறப்ப உங்களுக்கு வந்து இப்போ வேறு எல்லோ கலர் சாரியோ இல்லை வேறு எந்தாவது ஒரு எல்லோ கலர் சாரிக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து மேட்சாக வந்து போட்டுக்கலாம். இதே இது கலர் போட்டீங்க அப்படின்னா அந்த கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ் சாரீஸ்க்கு தான் உங்களால் வந்து இந்த ப்ளவுஸை வந்து வேர் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறமா க்யூப் பீடு, அந்த ஸ்பேசஸ்க்கு ஏற்ற மாதிரி க்யூப் பீடு வந்து எல்லாமே ஒரே சைஸாக இருக்காது. ஒன்று சின்னது ஒன்று பெருசு அந்த மாதிரி இருக்கும். அதனால் அந்த ஸ்பேஸ் அந்த கவுடுக்கு தக்கன நீங்கள் வந்து எத்தனை பீடு வேணுமோ அந்த இது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது ஃபுல்லாக நம்ம வந்து போட்டு முடிச்சிட்டோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்பில் வந்து நான் வந்து லாங் ஃப்ரண்ட் நாட் வந்து போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த கேப்பில் வந்து ஃப்ரண்ட் நாட் வந்து போடுறேன். நமக்கு வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு எம்போஸ்டாக நல்லா இருக்கா அப்படின்னு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சுற்று சுற்றுற இடத்துல கூட ஒரு 2 சுற்று வந்து சுற்றிக்கலாம். இல்லை அந்த லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம லைட்டாக ஒரே ஒரு சுற்றி மட்டும் சுற்றி நாட் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து டுட்டோரியல் வந்து பழகிறவங்க இப்போ தான் பழகிட்டுருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து டுட்டோரியல் வீடியோஸ் வந்து பார்த்து பழகிறத விட இந்த மாதிரி டிசைன் வந்து பார்த்து பழகிறப்ப உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வந்து கிடைக்கும். அது மாதிரி நம்ம டுட்டோரியல் பழகிறப்ப டிசைன் ப்ளவுஸ் எப்படி போடுறது அப்படின்ற யோசனை இருக்கும். அந்த மாதிரி யோசனை இருக்கிறப்பையும் இந்த மாதிரி நாட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு இந்த மாதிரி டபுள் செயின் அந்த மாதிரி எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த டவுட்லாம் கிளியர் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் நாட் வந்து போட்டு முடிச்சாச்சு. இவ்வளோ தான். இதுக்கப்புறம் இந்த லைன் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாட் போட்டு
இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு மித்த ஏதாவது டியூட்டோரியல் வீடியோ பற்றின டீட்டெயில் எதுவும் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்க்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.